Hi, I'm Dr. Muthulakshmi. I'm a pediatrician. இப்போ இந்த வீடியோவில் வந்து சின்னதாக ஒரு மெடிக்கல் அட்வைஸ் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக பிகாஸ் ஆஃப் த ரெய்னி சீசன் இப்போ ரொம்ப ஃபீவர் பரவிட்டுருக்குல்ல, சின்னவங்க முதல் கொண்டு பெரியவர் முதல் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இந்த ஃபீவருடைய கோர்ஸ் ஆஃப் இல்னஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இப்போ வர ஃபீவர் வந்து 7 days ஆஃப் டியூரேஷன். இப்போ வர எல்லா காய்ச்சலுமே எப்படின்னா 7 days இருக்குது. ஆக்சுவலாக வரும் ஃபஸ்ட்டு டே வந்ததுன்னா அது வந்து மோர் தென் 100 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது. ஃபீவரேவும் ரொம்ப ஹை கிரேடாக இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது. ஈவன் நம்ம பேராசிட்டமால் சிரப்போ டேப்லெட்டோ கொடுத்தா கூட பேஸ்லைன் டெம்பரேச்சர் வரவே மாட்டேங்குது. ஒன்லி ஒரு 2 hours குறையுது. அகைன் 3rd hour 4th hour ஹை கிரேடாக ஜாஸ்தி ஆயிடுது. சரியா? இப்போ குழந்தைகளை வச்சுட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஃபீவர் குறைய மாட்டேங்குது, ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக வர ஃபீவர் இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 3 days வந்து கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம மோர் தென் 4 to 5 times கூட பேராசிட்டமால் கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 4 hours ஒன்ஸோ 5 hours ஒன்ஸோ 6 hours ஒன்ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஃபீவர் குறைஞ்ச நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக அவங்களால எடுத்துக்கிற அளவுக்கு ஏதோ 2 வாய் இட்லி சாப்பிட்டா கூட போதும். அட் த சேம் டைம் எதுவுமே சாப்பிட்லன்னா கூட ஒரு 1 டம்ளர் சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, ரைஸ் வாட்டர், அது கொடுத்தா கூட போதும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். பேராசிட்டமாலும் சரி சிரப்பும் சரி கரெக்டாக 6 hourly ஒன்ஸோ, இப்போ ஒரு 8 o'clock நம்ம பேராசிட்டமால் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 9 o'clock 10 o'clock குறையுதுன்னா அகைன் 11 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ மறுபடியும் நீங்கள் பேராசிட்டமால் கொடுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஃபீவர் குறைஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு இன்டேக்கு இட்லி கஞ்சி அந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணுங்களா. குழந்தை வந்து யூரின் போதான்னு பார்த்துக்கிடணும். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி குடிக்கணும், யூரின் அவுட்புட் இருக்குதான்னு பார்த்துக்கிடணும். கரெக்டாக 4th டேல தான் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். 5th டேல வந்து ஒரு 2 times கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் 6th day 7th டேல கம்ப்ளீட்டாக ஒரு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேராசிட்டமால். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். குழந்தைய கொஞ்சம் இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ இங்கே வந்து ஒரே ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா, இது வந்து சாதாரண வைரல் ஃபீவரா இல்லை, ஏன்னா டெங்கு ஃபீவரும் இதில் வந்து இப்போ மிக்சடாக இருக்குது. அப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது ஃபீவர் சாதாரண ஃபீவர்னால் இந்த 4 to 5 days குழந்தை ஆக்சுவலாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். இஃப் இட் இஸ் டெங்கு ஃபீவர் 5th day அப்போ தான் முக்கியமான அந்த டேஞ்சர் சைன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். எப்படின்னா ஃபீவர் குறைஞ்சிருக்கும், ஆனால் குழந்தை வந்து ரொம்ப சிக் லுக்கிங்காக இருக்கும். தண்ணி குடித்தா கூட வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். தண்ணி குடித்தா கூட உமட்டி வாந்தி வரும். வயிறு வலி, அப்பர் அப்டமன் பெயின் இருக்கும். டயர்டாக இருக்கும். ஒழுங்காக இன்டேக் எடுத்துக்கிடாது. யூரின் அவுட்புட்டு கம்மியாக இருக்கும். யூரின் போகிறதே ரொம்ப கம்மியாக போகும். கை இந்த நுனி விரலும் அந்த கால் விரலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ரொம்ப இல்லுக்கிங்காக இருக்கும். என்னடா ஃபீவர் குறைஞ்சிச்சுன்னு நீங்கள் பாட்டுக்கு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே பக்கத்தில் இருக்க ஜிஹெச்க்கு போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது டெங்கு ஃபீவருக்குரிய ஃபீச்சர்ஸ் இருக்கா, அதுக்குரிய பிளட் பிக்சர்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் குழந்தைய அட்மிஷன் போட்டு ஐவி ஃப்ளூயிட் போட்டு சரி பண்ணும். பட் இந்த சயின்ஸ் வந்து ஒரு 48 hours தான். இதை நம்ம கவர் பண்ணிட்டோம், இதை மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. குழந்தை ஆட்டோமேட்டிக்காக 7th day வந்து இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா பேரண்ட்ஸும் சரி எல்லாரும் ஃபஸ்ட்டு டே ஃபீவரையே ஒரு நாள் குறையவே இல்லைன்னா உடனே இன்வெஸ்டிகேஷன், உடனே பிளட் டெஸ்ட்டு, இதான் அவசியமற்றது. கரெக்டாக ஒரு 6th day ஆஃப் ஃபீவரில் பிளட் இன்வெஸ்டிகேஷன் எடுத்தால் தான் அது சாதாரண ஃபீவரா, டெங்கு ஃபீவரா, வேறு ஏதாவது டைஃபாய்ட் ஃபீவரானு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? பாய்.